ஸ்கூல்ல இருந்து வர பசங்களுக்கு மறுபடியும் மத்தியானம் செஞ்ச அதே லஞ்சை போட்டு போர் அடிக்கிறீங்களா? இந்த மாதிரி ஹெல்த்தியான கார்ன் ஃப்ரிட்டர்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்களா. செம்ம டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் இது ஸ்கூல் ஸ்நாக்ஸ்க்குமே கொடுக்கலாம், ஏன்னா இது 6 நாளும் அதே டேஸ்ட்ல ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதை செய்யறதுக்கு ஒரு முழு கார்னை வேக வச்சு நான் சேர்த்திருக்கேன். இதுல தூளா கட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதோட இதுல என்னென்ன மசாலா சேர்த்திருக்கேன்றது எல்லாமே டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இதை பைண்ட் பண்றதுக்கு நீங்க எந்த மாவு வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் கடலை மாவோட வீட்டில் அரைச்ச சத்து மாவும் சேர்த்திருக்கேன். ஏன்னா நான் வீட்டில் செஞ்ச சத்து மாவு கஞ்சி வீட்டில் சேல்ஸ் ஆகாம தூங்கிட்டே இருந்தது. ஸோ அதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸ்வீட் கார்ன்ன்றதுனால இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதனால நான் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திருக்கேன். அதோட கன்சிஸ்டன்சி நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ தோசை தவால எண்ணெயை கிரீஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இதை மெல்லிசா ஊற்ற முடியாது, இந்த மாதிரி தான் நீங்கள் ஊற்றிக்க முடியும். இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் நெய்யோ எண்ணெயோ எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஹை ஃப்ளேமில் கண்டிப்பாக செய்யவே கூடாது, லோ ஃப்ளேம்ல வச்சு செய்யுங்க. ஓரளவுக்கு நல்ல கலர் மாறினதுக்கு அப்புறம் ஒன்னொன்னா திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம ரெடி பண்ண அந்த மாவு மிக்சர்ல உங்களுக்கு பிடிச்சா நீங்க கிரேட்டட் சீஸ் கூட போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரி நல்லா கோல்டன் பிரவுன் ஆனதும் நீங்க வெளியில எடுத்துடலாம். இது கூட நீங்க டொமேட்டோ சில்லி சாஸ் வச்சு சர்வ் பண்ணா சூப்பரா இருக்கும். இல்ல கிரீன் சட்னி கூட ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா பசங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த மாதிரி இன்னும் ஹெல்தி ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸ்ல எஸ்ன்னு சொல்லுங்க. அப்படியே மறக்காம ஸ்டவோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும்.